சமீப காலமாகவே வெளியிடங்களுக்கு போகணும் அப்படின்னா ஓலா, ஊபர் போன்ற டாக்ஸிகள் பொதுமக்களுக்கு ரொம்ப உதவியாகவே இருந்துச்சு. நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல போக முடியும் என்ற வசதி இந்த டாக்ஸில இருக்கிறதுனால இதுக்கு பேராதரவும் கிடைச்சிச்சு. ஆனா பயண தூரத்திற்கு நிரந்தர கட்டணம் இல்லை அப்படின்றதுனால தேவை அதிகமா இருக்கும் நேரங்கள்ல பல மடங்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட்டுச்சு. இதனால பேசஞ்சர்ஸும் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா மழை நேரத்துல இவங்க கேட்கக்கூடிய கட்டணத்தை நம்மளால தர முடியாமலும் போகலாம். இது போன்ற தனியார் டாக்ஸிகளின் சேவைகளின் அதிகரிப்பால அதிக கட்டணம், தன்னிச்சையான செயல்பாடுகள் பெருகி வந்துட்டு இருக்கு. தனியார் துறையின் இந்த கெடுபிடிகளுக்கு ஒரு கடிவாளத்தை போடுறதுக்காக மத்திய அரசு ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டிலேயே அரசாங்கத்தால் நடத்தப்படும் முதல் டாக்ஸி சேவையை, அதாவது பாரத் டாக்ஸி என்ற பெயர்ல அறிமுகப்படுத்த போறாங்க. நாடு முழுவதும் ஒரே செயலில பதிவு செஞ்சு குறைந்த கட்டணத்துல பொதுமக்கள் பயணிக்க வசதியாகவே இந்த பாரத் டாக்ஸி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சோதனை இப்போ நடந்துட்டு வர நிலையில இன்னும் ஒரு சில வாரங்கள்ல டெல்லியில இந்த டாக்ஸி அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இதுக்கு பிறகு படிப்படியா மற்ற நகரங்களையும் இது விரிவுபடுத்தப்படும்னு சொல்லப்படுது.